நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 399வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் எப்பயுமே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாபிக் யூஸ் பண்ணும்போது மனசு தான் மாதங்கி சொல்லுது சாஸ்திரங்கள். ஸோ மனசில் மாதங்கி ஸ்வரூபமாக இருக்கிற மரகதவல்லி அரியத்துறையில் இருக்கிற அம்பாள் அவள் சொல்கிறேன். அவளை பற்றி பேசணுன்ட்டா எனக்கு. ஸோ அதனால் பேசுகிறேன். சிவராத்திரி நெருங்கி வருது. 26ஆம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி மாதம் நடக்கிறது. ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சதுர்த்தசி 20வது சிவராத்திரி. இந்த அரியத்துறை என்ற ஸ்தலத்தில் நாங்கள் 36 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். இது மகா சிவராத்திரி. திஸ் இயர் இஸ் 36th இயர் நடக்கிறது. ஏதோ அவன் அருளாலே அவன்தாள் வழங்கின மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய கருணையினாலேயும் ஏதோ முந்தின ஜென்மத்தினுடைய அந்த தொடர்புனாலேயும் வைத்தீஸ்வரன் கோவிலை சொந்த ஊராக கொண்ட எனக்கு அந்த இடத்துல ஈடுபாடு அந்த ஸ்தலத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணிட்டுருக்கிறது எனக்கு கருவியாக யூஸ் பண்ணுறேன். ரோமேஸ்வர மகர்ஷியும் வரமூர்த்தி ஈஸ்வரரும் மரகதவல்லியும். மரகதவல்லி எனக்கு ரொம்ப ஆதி காலத்துலேருந்து ஒரு ஆசை. அந்த அம்மா மேலே அவளை ராமநடராஜ்யத்தை சொல்லுவார். என்னுடைய ஜாதகத்தெல்லாம் பார்க்காமையே சொன்னார். அவர் முந்தின 3 பிறவியில் நீ ராஜாவாக இருந்து இந்த பிறவி கொடிய பிறவி அந்தன பிறவியாக அமைந்தது உனக்குன்னு சொன்னார். மூணு ஜென்மத்தில் நீ ராஜாவாக இருந்து இது 4வது ஜென்மத்தில் நீ பிராமணனாக பிறந்திருக்க. பிராமணனாக பிறக்கிறது வசதி தான். அதாவது அந்தணன், பிராமின்ஸ், அந்தணன், க்ஷத்ரியன், அடுத்து வைசியன், சூத்திரன். இந்த வர்ணத்தை 4 வர்ணம் பிரிக்கும்போது இப்படியா பிரிச்சிருக்கா அந்த காலத்தில். அது ரைட்டோ தப்பா நிறைய டிஸ்பியூட் பண்ணுறான். அது வேறு. இதில் அரசனாக இருந்து சகல போகத்தில் அனுபவிச்சுட்டு இப்போ பிராமணனாக இருந்து அதோட அடுத்த ஸ்டேஜ் கம்மி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் லௌகிக்கத்தை தான் நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ இதில் அரசனாக இருந்து படப்பரிவாரத்தோடு இருந்து அரண்மனையில் ஆட்கள்லாம் இருந்து பண்ணுறதுன்னு வேறு. பட் கடவுளோட கிருபையினால் கடந்த 40 ஆஃப்டர் மேரிங் அலமேலு மேரேஜ் பண்ணிங்கலேருந்து என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. உண்மையான ஒத்துக்கணும் சில விஷயங்களை. அவள் இல்லை என் கூட. இப்போது எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா, என்னோடய மனைவி, குழந்தைகள் எல்லாருமே அரியத்துறைக்கு பல வருஷங்கள் வந்திருக்கா. சிவராத்திரிலாம் தங்கியிருக்கா. அம்மாலாம் சின்ன கை குழந்தைகளை வச்சுட்டு குருகுலாத்தை படுத்துட்டு இருப்பான். குருகுலாத்தை பையன் கூட சொல்லுவான், இங்கே தான் படுத்துட்டு இருப்பான் உங்கள் அம்மா அப்படின்வான். நான் அப்போ தான் வீடெல்லாம் கிடையாது எனக்கு அங்கே. ஸோ கமிங் டு திஸ் சப்ஜெக்டை, இந்த மரகதவல்லி சொல்லும்போது மரகதவல்லின்ற அம்பாள் அரியத்துறைக்கு எப்படி வந்தான்னா, சித்திரசேன என்ற மகாராஜா அந்த காலத்தில் வந்திருக்கான். நான் அவனாக இருந்திருக்கலாம் தெரியாது. 3 ஜென்மம் ராஜா வந்தேன்னு வருது என்னுடைய இதில். இந்த முந்தின ஜென்மத்து குறிப்பில். ஸோ அவனுக்கு 9 குழந்தைகள் பிறக்கிறது. தியாகசாகரம் என்ற நாட்டை ஆண்டவன் தான். சின்ன நாடு, சிற்றரசன் தான் அவன். தியாகசாகரம் திருவத்தியூரை கேபிட்டல் சிட்டியாக வச்சுட்டு அவன் ஆண்டு வரான். அப்போ 5 குழந்தைகள் ஒரு நாளும் 4 குழந்தைகள் ஒரு நாளும் இறந்து படுறது அவனுக்கு. ஸோ அதனால் ராணியும் ராஜாவும் ரொம்ப வெக்ஸ் ஆகி அரியத்துறை ஸ்தலத்துக்கு வர அங்கே ரோம மகரிஷியை மீட் பண்ணி அவர் ஆசீர்வாதம்லாம் வாங்குற. அப்போ சொல்கிற, கவலைப்படாதம்மா, உங்களுக்கு கட்டாயம் குழந்தை உண்டு, ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் கிடைப்பான்றா. அசிரீரி வாக்கும் அப்படியே வருது. பூந்தகுளம் ஒரு இடம் இருக்குது அங்கே பக்கத்தில். அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு 3 வயசு குழந்தையும் ஒரு பையனும் விளையாடின்னு இருக்கா. அப்போ அசிரீரி சொல்கிறது, இவாளையும் எடுத்து வளர்த்துக்குங்க நீங்கண்டு. ஸோ அந்த குழந்தையே எடுத்து வளர்க்குறான். அந்த குழந்தை மரகத கொடியாடு இருந்தனால மரகதவல்லின்னு பேர் வைக்கிறான் அம்பாளுக்கு. அந்த மரகதவல்லி தான் அரியத்துறையில் இப்போ இருக்கா. சித்திரசேன மகாராஜாவுக்கு பொண்ணாக பிறந்து வளர்ந்தவ இந்த மரகதவல்லி. அவள் தான் அரியத்துறையில் மூலஸ்தான விக்கிரகமாக இருக்கா. இது பச்சைக்கல்ல செஞ்ச திருமேனி. இது அம்பாள் மரகதவல்லி. இது வரமூர்த்தி ஈஸ்வரர். சிவராத்திரி திரும்ப எடுத்து போட்டோம் அந்த காலத்தில். அம்பாளுடைய இன்னொரு அலங்காரம். அது நாங்கள் வெள்ளிக்க வஸ்திரம் சாத்தியிருக்கோம் அம்பாளுக்கு, சிவனுக்கு சாத்தியிருக்கு. இது அம்பாளுடைய இன்னொரு தோற்றம். மேல் கையில் பாஷாங்குசமும் முன் கையில் வர அபயமும் நின்ற கோலத்தில் தாமரை பீடத்தில் இருக்கிற அம்பாள். இவளை பற்றி நான் படிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அம்பாளை பற்றி சொல்கிறத சொல்லிகிட்டே போகலாம். டங் சத்தம் கேட்கும். குருக்களே சொல்லுவார். ஷண்முக சிவாச்சாரியார் இப்போ அவருக்கு மோர் தென் 87 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுத்து.
அவள் பிரபாவதி அம்மையார் அந்த அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப மேட்சிங் கப்பல், மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி 2 பேரும் அன்னோன்யமாக இருப்பா. எல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத காலத்தை கூட மாமியார் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லவே மாமை. எந்த நேரத்தில் போனால் பசிக்குன்னு போனோம், மத்தியானம் வேலையில் இருந்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோன்னு பல 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 இந்த அரிசி சாதம் வடித்து தையல் இலை இருந்தாலும் வாழை இலை போடுவோம். அப்புறமா வந்து ஒரு வத்த குழம்பு வச்சுருப்பேன், அப்பளம் வச்சு வத்த குழம்பு, அப்பளம், கீரை மசியல், அப்புறம் வந்து ரசம், ஒரு தண்ணியாக இருக்கும் மோர், ஒரு எலுமிச்சம்பா ஊறுகாய், அதெல்லாம் போடுவோம். அந்த பசி வேளையில் அது தேவாமிர்தமாக இருக்கும் அந்த அம்மா போடுற சாப்பாடு. பல நாட்கள் சாப்பிட்ருக்கேன் அந்த காலத்தில். இப்போ நல்லா வசதியாக இருக்கேன் மாமி, வயசாகிடுது எல்லாருக்கும் பாவம், குறை சொல்ல முடியாது. பட் அவளுடைய ஸ்டேட்டஸும் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த சிவாச்சாரியாலாம் நல்லா இருக்கணும். அவளுக்கு தான் 30 திருமேனி தீண்டுவார்ன்ற அந்த டைட்டில் அவளுக்கு தான் இருக்குது, நமக்கு கிடையாது. என்ன சாஸ்திரங்கத்தில் படித்தாலும் வேதிக் பிராமின் சொன்னாலும் சாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அதிகாரம் அவளுக்கு தான் சொல்லியிருக்கு. அதுக்காக தான் சிவாச்சாரி, இந்த பெரிய பெரிய உமாபதி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியார்லாம் கைலாச பரம்பரைன்னு சொல்லுவாள். பரமேஸ்வரர்கிட்டேருந்தே வாங்கிட்டு வந்து வாழலாம். ஸோ இந்த திருவாரூர் ஆதிகளெலாம் பார்த்தா அந்த லிஸ்ட்லாம் பார்த்தா பெரிய பிரமிப்பாக இருக்கும். நந்திகேஸ்வரெலாம் நேரம் மீட் பண்ணவா வாழலாம். ஸோ அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை வந்து ஆச்சாரிய அபிஷேகம் நான் எழுதி சொல்லியிருக்கேன். சிவாச்சாரியாருக்கும் மனைவிக்கும் 3-4 தடவை அபிஷேகம் பண்ணுவாள். அந்த நிற்கிற அந்த ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணும்போது அவள் நின்ற நிலையிலேயே 4 மணி 5 மணி நேரம் நிற்கணும். அப்படியே சிவாச்சாரியா சாதாரண சொல்கிறோம் கோவிலில் போய் பூஜை பண்ணுறான்ட்டு, சச் எ டீடியஸ் ஜாப் அது. உள்ளேயே தண்ணியிலே நிற்கணும். ஏகாச திருத்திரம்லாம் வந்தால் 3-4 மணி நேரம் தண்ணியிலே நின்று இருக்கணும் அவள். ஸோ உடம்பு ஒத்துக்காது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாக்கு பிடிக்கிறது ஆச்சாரிய அபிஷேகத்தின் போது அவளுக்கு ட்ரில் வாங்கிடுவாள் அவளை. ஸோ அவள் அப்புறமா வந்து பார்த்திவ லிங்கங்கள் 5 லிங்கம் பண்ணி வச்சு அதில் கண்ணை கட்டி கருப்பு துணியில் புஷ்பத்தை போட சொல்லுவாள். அந்த 3 ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாத மகோரம் அதில் போடும்போது எந்த புஷ்பத்தில் லிங்கத்தை மேலே புஷ்பம் போடுறதோ அந்த மூல மந்திரம் தான் எடுத்துருவா அவளுக்கு. அரியத்துறை சண்முக சிவாச்சாரியர்கள்லாம் சத்யோஜாத மூர்த்தியெல்லாம் விழுந்தது. அந்த சுவாமியே வந்து சத்யோஜாத மூர்த்தி அந்த ஊரில், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அரியத்துறையில் சத்யோஜாத பர்வத்தியாமின்னு தான் சொல்லுவாள் அந்த மந்திரத்தையே. ஸோ அது பஞ்சபிரம்ம கஷேத்திரத்தில் ஒன்று அது. ஸோ கம்மிங் டு மரகதவல்லி, அவ்வளோ அதி அற்புதமான விக்கிரகம் அது. அந்த கை பாருங்கள், அப்படி இப்படி அந்த அபயவரஹஸ்தெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த நகத்தினுடைய அந்த மேற்பகுதி இருக்குல்ல, அதுவே விசிபிளோட தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஷார்ப் ஃபீச்சர்ஸோடு பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பொன்னேரி ஜமீன்தாருக்கெல்லாம் அவள் தான் குலதெய்வம். யார்? வரமூர்த்தி ஈஸ்வரரும் அம்பாளும் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாள் முஸ்லீம் படையெடுக்கும்போது காணாமல் போயிடுது அம்பாள் சிலை. ஏன்னா இவாளே கொண்டு போய் இங்கே வச்சுட்டா. அப்போ பொன்னேரி ஜமீன்தாருடைய 4 அங்கே பொன்னேரி ஜமீன்தாருக்கு இங்கே அரியத்துறையில் வந்து குதிரை லாயம், ஜமீன் மாளிகையெல்லாம் இருக்குது. இப்போ கூட பார்க்கலாம், அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்குது அங்கே. அந்த கடக்கால் இந்த உடைஞ்ச மாளிகைகள்லாம் இருக்குது இப்போ. ஸோ அவர் வந்து வேண்டிக்கிறார், அம்மா மாதிரி போயிடுத்தப்பா வரமூர்த்தி ஈஸ்வரா, எனக்கு கப்பல்லாம் 4 கப்பல் சுடலில் மாட்டின்றது பழையவேற்காடுலாம் தாண்டி, அது வந்தால் தான் எனக்கு வந்து, இல்லைன்னா நான் திவாலி ஆகிடுவேன்னு சொல்லும்போது பரமேஸ்வரன் சொல்கிறார், வரமூர்த்தி ஈஸ்வரன் சொல்கிறார் கனவுல, எப்பா ஜமீன்தாரே, என்னோடய பொண்டாட்டி உன் ஏரியில் இருக்கா, அதை கொண்டு வந்து கொடு எனக்குன்றார். அவளை கொண்டு வந்து சேரு என்னோடன்று. ஸோ பொன்னேரி ஜமீன்தார் இதெல்லாம் வந்து ஒரு 500 வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்குது. ஸோ அவர் போய் அந்த ஜமீன் ஏரி இருக்குது பொன்னேரியில், அந்த நீரெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு பெரிய திட்டாற்றக்கு உயரமாக இடம். அங்கே பார்த்தா ஒரு மரப்பெட்டி உள்ள அம்பாளோட விக்கிரகம் இருக்குது. அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறா திருப்பியும் அரியத்துறையில். பண்ண உடனே அந்த 4 கப்பலும் டேமேஜ் இல்லாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டவருக்கு. 4 கப்பல்கள் பாருங்க, ஜஸ்ட் இமேஜின். ஸோ அந்த மாதிரி அற்புதம் நடந்த இடம் அது. அப்பேற்பட்ட மரகதவல்லி அந்த காலத்துலாம் எனக்கு வந்து மனசில் பேசிகிட்டே போவோம். நான் வந்து சாயந்தர வேளையில் ஜவஹர்லால் இருக்கும்போது மாதங்கியினுடைய மந்திரம் சொல்லுவோம். மாதங்கி தான், அதனால தான் வந்து அரியத்துறையில் சித்திரை மாதம் சுக்ல சப்தமியும் போது நான் கல்யாணம் பண்ணுவேன். சித்திரை மாதத்தில் சுக்ல சப்தமியந்தி மாதங்கியோட கல்யாணம் நடந்த மாதிரி மாதங்கியினுடைய ஒரிஜினல் தோற்றம்லாம் சொல்லும்போது இது சொல்லியிருக்கு, எங்கள் கைலாசத்தில் சொல்லியிருக்கு.
இப்போ இங்கே வந்து திருநாங்கூர் சொல்லி அங்கே மதங்க மகரிஷி மதங்காசம்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சிலையை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். கல்யாண சுந்தர விக்கிரகம். இந்த அரியத்துறையில் இது நடந்தது. எப்படி நடக்குன்னா, இந்த சித்திரசேன மகாராஜாவுக்கு இப்போ பொண்ணா பிறந்தான் சொன்ன பொண்ணா கிடைச்சா இல்லையா, அவள் நல்லா வளர்ந்து வரும்போது இவளுக்கு சித்திரை மாதம் சுக்ல சந்திராபிஷேகம் நடக்கிறதுங்க. பாணிகிரகம் தான் பண்ணிது. அந்த காலத்தில் 1 லட்சம், இப்போ எல்லாம் இப்போ விலை ஜாஸ்தியாக ஆகுது. 2.5 லட்சம் ஆகுதுன்றா 3 அடி உயரத்துக்கு. நான் ஆல்ரெடி ஐ மேட் ரெக்வஸ்ட் ஃபார் சிவசேலம் கோவிலுக்காக நான் பண்ணணும் வேண்டிட்டு இருக்கேன். இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது திருக்கோலம். ஸோ இது இந்த புராண ரீதியாக என்னாச்சுன்னா, சித்திரசேன மகாராஜாவுக்கு அம்பாள் வந்து பொண்ணாக கிடச்சி மரகதவல்லின்னு பேரை வச்சு வளர்க்குறான். அந்த மாதிரி சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். எல்லா ராஜாக்கள் சிற்றரசர்களும் வந்திருக்கா. அந்த நேரத்தில் ஒரு அழகான வாலிபன் அந்த மண்டபத்துக்கு வந்து, இந்த குரு மண்டபத்துக்கு வரான். வந்து அந்த பெண்ணை கடத்தின்னு போயிடுறான், யாரை, மரகதவல்லியை. ஸோ எல்லா சிற்றரசர்களும் எல்லாமே ராஜாலாம் எல்லாம் படபரிவாரத்தோடு தடுத்தி வரான். நேரம் இந்த தேர் வந்து ரோம மகிழ்ச்சியோட பர்ணசாலை எங்கே இருக்குது, அரியத்துறையில். அரியத்துறைன்ற பேர் கிடையாது முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து வரமூர்த்தி க்ஷேத்திரம் தான் பேர் இந்த ஊருக்கு. வரமூர்த்தீஸ்வர வரமூர்த்தி க்ஷேத்திரம். ஸோ அங்கே வந்து மறைஞ்சு போயிடுது தேர். பார்த்தா உள்ளே போய் பார்க்குறா, அந்த கோவிலுக்கு உள்ளே போய் பார்த்தா பரமேஸ்வரன் பாதி கல்யாண குளத்தை உட்காந்துருக்கா. அதனால தான் இந்த கோவிலில் வந்து கல்யாணம் நடந்தால் டக்குன்னு நடந்துடும். கல்யாண வேண்டுதல் யாருக்கு வேணுமோ, சித்திரை மாதம் சுக்ல சப்தமிக்கு கிட்டத்தட்ட கடந்த 25-30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் கல்யாணம். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சங்கல்பம் பண்ணால் கட்டாயம் கல்யாணம் நடந்துடும். அது ஒரு தகவலை சொல்லிடுறேன் இன்றைக்கி. ஸோ அம்பாளை பற்றி பேசணும், மரகதவல்லி பேசணும்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஆடி போகிறது போது மாஷா பூ அர்ச்சனை பண்ணுவாள். இப்போ வந்து நெய்வேத்தியம் தான் பண்ணுறா. அதை அர்ச்சனையாக பண்ணுறது கடினமாக இருக்குன்றாவா. ஸோ அது 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 வேறு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் பண்ணுறா, பார்த்து செய்வா அவள்லாம். அதில் இப்போ குருக்களாக இருக்கிற வந்து சண்முக சிவாச்சாரியோடைய பேரன் பையன் வந்து சரவண குருக்கள். அவர் நல்ல அழகாக அலங்காரம் பண்ணுவார், பூஜையெல்லாம் பண்ணி. 6 இயர்ஸ் கிராஸ் 60 இயர்ஸ் பையனுக்கு பேர பையனுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டா. அருண் பேர். ரொம்ப அற்புதமான அலங்கார நிபுணர்வன். பூஜையும் பண்ணுவான். அலங்காரங்கள் வந்து பிரம்மச்சாரி. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பான் அம்பாளுக்கு. கிளி கொஞ்சம் ஆக்சுவலாக அம்பாளை பார்த்தாலே அவ்வளோ அழகாக பார்த்து செய்வான். ஸோ எல்லாருமே அவள் வந்து அலங்காரங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணக்கூடியவா, சர்தையாக பண்ணுவாள். அதாவது கச்சா முச்சான்னு பண்ண மாட்டாவாள்லாம். ஸோ அந்த அரியத்துறை ஸ்தலத்தில் அம்பாள் வந்து பேசுகிறான்னா எப்படி பேசுகிறான்னா, இந்த மாதிரி அவருடைய அந்த வழிபாடுகள்லாம் இருக்குது அங்கே. அதனால தான் வந்து அங்கேயே நிலச்சி நிற்க சக்தி. அந்த இடத்துக்கு போனாலே தனியே ஒரு மனசில் வந்து ஒரு நம்ம என்னதான் கம்பீஷன் இருந்தாலும் சரி, அந்த எல்லையை மிரிச்ச உடனே ஆல் மை ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. அதர்வைஸ் ஃபர்கெட்டை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போனோடனே எல்லாத்தையும் மறந்துடுவேன் நான். ஸோ இப்போ வந்து ரோம மகரிஷி கோவிலுக்கு பின்புறத்தில் கிழக்கு பார்த்து உட்காந்துட்டுருக்கார். அரச மரத்தடியில் அரச மரம், ஆலமரம், சரக்கொன்ன மரம் மாதிரி 5 விதமான மரங்கள் இருக்காங்க. அது கீழே சின்ன சன்னதி ரோம மகரிஷி. ஸோ அதில் இருக்கார். அவரால் தான் வந்து சித்திரசேன மகாராஜாவுக்கு அவருடைய அருள்வாக்கு மூலமாக கிடைச்ச பெண்ணு யார், மரகதவல்லி. ஸோ மரகதவல்லிக்கு கல்யாணம் நம்ம பண்ணுறது நார்மலாக சிவன் கோவிலெல்லாம் பங்குனி உத்திரத்தை பண்ணுவாள். இப்போ இங்கே சொல்லிக் கொடுத்து நம்ம பண்ணியிருந்தோம். இதில் சித்திரை மாதம் சுக்ல சப்தமி பாதங்கியோட கல்யாணம் அன்றைக்கி பண்ணுன்னு சொன்னதுனால பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ வருஷமாக. அதையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிவராத்திரிக்கும் போது முதல் காலமும் கடைசி காலமும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள். நடுவில் வந்து மிச்சம் 2 காலம் வந்து சிவனுக்கிட்ட தான். நம்ம சிவராத்திரினா ஈஸ்வரனுக்கு தான் மெயின் பிரதானம். ஏன்னா அந்த லிங்கத்திலேயே ஆவுடையார் அம்பாள். ஸோ போகசக்தி வேறு இருக்குது உள்ள, அதில் பண்ணி வச்சு கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த போகசக்தின்னு கையை ஓனினா மாதிரி இருக்கும். ஒரு கையை ஓனிண்டு ஒரு கையில் புஷ்பா இருக்க மாதிரி பாவனை பண்ணி ஒரு குத்துக்காலை வச்சுன்னு ஒரு காலை தொங்கோட்டுருக்கும். தட் இஸ் கால் போகசக்தி. பெரிய பெரிய சிவாலயத்தெல்லாம் இருக்கும், அரியத்துறையில் இருக்குது. இதுவும் அம்பாளுடைய ஆக்னியால் பண்ணிது. பெண் குழந்தை யாராவது வேணும்னு ஆசைப்பட்டால் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இருக்குது. அந்த போகசக்திக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பட்டு புடவையெல்லாம் சாத்தி உடையல் கலையல் பெட்டி எல்லாம் வாங்கி போட்டு அவளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ண பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள். இது வந்து ஆகமத்தெல்லாம் பிலீவ் பண்ணார். ராஜசேகர சிவாச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை இந்த பிலீஃப் தான், இந்த நம்மளுடைய மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து
அந்த இறை சக்தி இறங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அரியத்துறையில் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இந்த இந்த விக்கிரகத்தை. சிவராத்திரியின் போது 4 காலத்தையும் அம்பாளுக்கு அந்த மோகசக்தி அபிஷேகம் உண்டு. ஈஸ்வரனோட இதுக்கும் பண்ணுவாள். ஸோ இதெல்லாம் சொல்லி சிவராத்திரி வருது, நேற்று யார் யார் என்ன முடியுமோ அவளோட செய்யுங்க. அவளாம் வந்து பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு கால பூஜையே பண்ணுங்க. இந்த வரமூர்த்தி க்ஷேத்திரம் இந்த ஈசாரன் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாத மகோரத்தில் நித்தியப்படி பூஜைகள் நல்லபடியாக நடந்திருக்க கோவில் இது. அதையும் சொல்ல விரும்புகிறேன். ஈசானன் வந்து ராமகிரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. தத்புருஷம் சுருட்டப்பள்ளி. வாமதேவன்றது ஆரணின்னு இருக்குது பெரியபாளையம் பக்கத்தில். ஸோ அங்கே வந்து ஈசானத்தில் இருக்குது பாலீஸ்வரர் மரகதவல்லி. அடுத்து தத்புருஷத்தில் இருக்குது மான்மீகீஸ்வரர் மரகதவல்லி. ஆரணியில் வாமதேவத்தில் இருக்குது சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் சிவகாமி. அரியத்தூரில் இருக்குது வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி. சிந்தாமணீஸ்வரர் கடலுக்கு நடுவில் காட்டூர்ன்ற இடத்து பக்கத்தில் இருக்க கருங்காலின்ற கிராமத்தில் கடலுக்கு நடுவிலே இருக்குது தீவு. நம்ம கலைஞருடைய ஃபேமிலிக்காராக தான் பார்த்துக்கிறா. இப்போ எண்டோமெண்ட் கோவில் அது. அந்த கோவில் இருக்கிற சாமி அம்பாள் பேர் சிந்தாமணீஸ்வரர் சிவகாமி. இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கங்கை பொங்கி வந்த இடம். ஏன்னா அந்த இடத்துல சுற்றி கடல், 3 சைடு பேக் வாட்டர், முன்னாடி பே ஆஃப் பெங்கால். ஆனால் கோவில் வாசப்படியில் திதிப்பாக தண்ணி வந்துட்டுருக்கும். அரியத்துறையில் கங்கை பொங்கி வந்திருக்கு. அதே மாதிரி ஆரணியில் ஆரணி ஆற்று கரையிலேயே இந்த கோவில் வாசப்படி முடியும். ஈசான இதில் வந்து ராமகிரியில் வந்து இந்த குளத்தில் தண்ணி நந்தி வாயில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் 24 மணி நேரமாக. 100 வருஷத்து எங்கள் அம்மா எல்லாம் பார்க்கும்போது ஒரு 100-120 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்பயே கொட்டியிருந்தது, இப்பயும் கொட்டிகிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நின்னதில்லை. அப்போ எப்படி இந்த அற்புதமான ஸ்தலங்கள் பஞ்சபிரம்ம கஷேத்திரம் பேர். இந்த சிவராத்திரி போய் தரிசிக்க ரொம்ப 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 நல்லது. எல்லாம் தரிசிங்க. அதெல்லாம் போய் கட்டாயம் மரகதவல்லியை வந்து பார்த்தாலே மனம் அவள் வீட்டில் நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.